ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி வந்து நம்ம சேமிக்கலாமா, வெள்ளி சேமிப்பு லாபமா, சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எப்படி வந்து அதுக்கு வேல்யூ எடுத்துப்பாங்க, அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கோல்டில் 22 கேரட் 24 கேரட்னு இருக்கிற மாதிரி கோல்டில் பியூரிட்டி இருக்கா, அதை நம்ம எப்படி செக் பண்ணணும், சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க, பீஸ் ரேட்னா என்ன, கிராம் ரேட்னா என்ன, சில்வருக்கு வேஸ்டேஜ் இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி 14 நவம்பர் 2024 கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6,935 ரூபா, 7,000 ரூபாய்க்கு வந்து கோல்டு ரேட் கம்மியாயிடுச்சு. சில்வர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 60 ருப்பீஸ்லேயே இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்வர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு ரேட்டை நான் செக் பண்ணுற மாதிரி சில்வர் ரேட் வந்து செக் பண்ணுறதில்ல. ஸோ சில்வர் ரேட் பற்றி எனக்கு பெருசாக அவேர்னஸ்ஸே இல்லை அப்படி தான் சொல்லணும். அதனால தான் சில்வர் பற்றி நான் பெருசாக வீடியோவும் போட்டதில்லை. சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா சில்வர் பற்றி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சில்வரோட ரேட்டு 99 ருப்பீஸ் இருக்குது. சில்வரை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் கோல்டு ரேட் குறையுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ ஏதோ காயின் வாங்க போகிறீங்க, சீட்டு கட்ட போகிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், கோல்டு ரேட் இன்னும் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மார்னிங் நம்ம சேனலில் நான் போட்டுருவேன் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு சொல்லிட்டு 9:30லேருந்து 9:40க்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நான் போஸ்ட் பண்ணலன்னா கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிவிடுவாங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். கடைகளில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் 10 மணிக்கு முன்னாடி வந்து சீட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ பண்ணாதவங்க வெயிட் பண்ணுங்கள், கோல்டு காயின் வாங்க போகிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில்வர் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சம் சில்வர் காயின்ஸ் வந்து என்கிட்டயும் இருக்குது. ஏன்னா கல்யாணில் ஜுவல்லரி எடுக்கும்பொழுது நான் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் காயின்ஸ்லாம். அந்த மீதி அமௌண்ட்டுக்கு என்னால் கோல்டு காயின் வந்து வாங்க முடியல. மில்லிகிராம்ஸ் காயினும் வந்து அவைலபிளாக இல்லை. திரும்ப எக்ஸ்ட்ரா மணி போட்டு கோல்டு எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லாததால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மீதி இருந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் சில்வர் காயின்ஸ் வாங்கினேன். எனக்கு சீட்டுக்கும் அவங்க சில்வர் காயின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு. அந்த காயின்ஸ் கூட நான் கொஞ்சம் இந்த காயின்ஸ்லாம் கொஞ்சம் சீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, இந்த சின்னதாக இருந்த காயின்லாம். மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய காயின் ஒரு 50 கிராம்ஸ் காயின் வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த காயின்லாம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வர் ரேட்டும் ஏறிக்கிட்டே தான் போகுது. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால் ஒரு பொருள் கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுக்கிட்டே வருவோம். நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட ஓல்டு இருக்கிற சில்வர்லாம் போட்டு திரும்ப ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். பொருளாக இருக்கிற சில்வர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூரிட்டி கம்மியாக இருக்கும். பாராவோ காயினாவோ வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 999, அதாவது இது வந்து 100% பியூர் சில்வர். இது நம்ம 24 கேரட்டை சொல்கிறோம் இல்லையா, 99.9% இதில் கோல்டு இருக்குன்னு 24 கேரட்டை, அது மாதிரி காயின்லேயும் சில்வர்லேயும் உங்களால் சொல்ல முடியும் பியூரிட்டி. சில்வர் கூட அதர் மெட்டல்ஸ் சேர்த்து தான் நமக்கு கொலுசு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு நம்ம பெரிய ஷாப்பில் வாங்குகிற கோல்டு எல்லாமே 80 கிட்ட இருக்கும் பியூரிட்டி. இங்கே பாருங்கள், ஜிஆர்டியில் வாங்கின கொலுசு இதில் 80 இருக்குது பாருங்கள். சில ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 இருக்கும். இது உங்களுக்கு வீடியோவில் 80 மாதிரி தெரியுதா 60 மாதிரி தெரியுதான்னு தெரில. 80 இருக்கும் ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு பியூரிட்டி. சில லோக்கல் ஷாப்ஸில் வாங்குகிற கொலுசுலலாம் பார்த்திங்கன்னா 50, 60, 70 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இனிமேல் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. சில்வர்லேயும் நீங்கள் இப்போ கொலுசு போட்டிருந்தீங்கன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு லலிதா, ஜிஆர்டி, எலைட், கல்யாண்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 பியூரிட்டியில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில்வர் இது வாங்குறீங்க இல்லையா, பூஜா திங்ஸ் வாங்குறீங்க இல்லையா, அதுலேயும் நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணிகிட்டே வாங்கலாம். 916 இந்த மாதிரி இருக்குது. சில்வரோட பியூரிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு வாங்குங்க. பியூர் சில்வரில் உங்களுக்கு காயின் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து பூஜை பொருட்கள் வாங்குனீங்கனாலோ, தட்டு, பவுலு, டம்ளர் இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் சில்வரில் வந்து கிடைக்காது. ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கோல்டு அளவுக்கு நமக்கு அன்னைக்கு ரேட் அப்படியே தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் வந்து லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க சில்வரை பொறுத்தளவுக்கு. அதுவே நம்ம இதுவாக போட்டோம், கொலுசோ பூஜை பொருட்களோ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக போட்டோம்னா எவ்வளோ லெஸ் பண்ணுவாங்க, எந்த ஷாப்பில் எவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். சில்வருக்கு வேஸ்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொலுசு இந்த
இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறதில்ல. மற்றபடி பூஜை பொருட்களுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. லலிதாவில் பூஜை பொருட்கள், அதாவது நீங்கள் விளக்கு, சாமி சிலைகள் இந்த மாதிரி வாங்கினா வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. லலிதாவில் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. ஜிஆர்டியில் உங்களுக்கு கொலுசுக்கெலாம் போட மாட்டாங்க மேக்கிங் சார்ஜஸ் எதுவும். மற்றபடி மற்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து போடுவாங்க. கொலுசுக்கும் மெட்டிக்கும் மேக்கிங் கிடையாது. சில்வரோட வேல்யூ ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்தால் போதும். சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் ரேட்டுன்னு சொல்லிடுவாங்க. பேங்கிள், பிரேஸ்லெட், லேடிஸ் யூஸ் பண்ணுறது, ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கீ செயினு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் ரேட். அது எவ்வளோ கிராமாக இருந்தாலும் டேக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம கொடுக்கணும். கொலுசு, விளக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம கிராம் மென்ஷன் பண்ணி அதுக்கான ரேட் வந்து போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் என்கிட்ட பழைய சில்வர் இருக்குது. அதாவது வெள்ளி பொருட்களாக இருக்குது காயின் இல்லாமல் அப்படின்னா, ஜிஆர்டிலே எடுத்திருந்தா ஜிஆர்டியில் 100 கிராம் இருக்குது பொருள்னால் 75 கிராமுக்கு தான் நமக்கு வேல்யூ பண்ணுவாங்க. 25 கிராம் வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. இதே வேறு கடையில் வாங்கிட்டு போய் ஜிஆர்டியில் கொடுத்திங்கன்னா 35% வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. 100 கிராம் கொண்டு போகிறோன்னா இப்போ ₹1000 நமக்கு இருக்குது பொருள்னா ₹650 தான் நம்மளோட பொருளை வந்து எடுத்துப்பாங்க. இதே லலிதாவில் வாங்கிட்டு போயிருந்தீங்கனாலும் 32% லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. மற்ற கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா 37% வந்து லெஸ் பண்ணுறாங்க. எலைட்டில் பார்த்தீங்கன்னா 74 கிராம் எடுத்துக்கிறாங்க. 26% லெஸ் பண்ணிடுறாங்க அவங்க ஷாப்லேயே வாங்கியிருந்தா. வெளி ஷாப்பில் வாங்கியிருந்தா 35% வந்து லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம யூசேஜுக்கு தான் வாங்கிக்கணும். நமக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ரொம்ப சில்வர் ரேட் அதிகமாக ஏறுச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடையாது. அப்பயும் ஜஸ்ட்டு லாஸ் ஆகாமையாவது இருக்கும். இப்போ நம்ம ஒரு கோல்டு வந்து நம்மக்கிட்ட 10 கிராம் இருக்குன்னா ₹7,000 விற்குது அப்படின்னா, கோல்டு காயினாக இருந்தாலும், கோல்டு செயினாக இருந்தாலும், கோல்டில் நீங்கள் சிலைகள் ஏதாவது வச்சுருந்தாலும் கூட 10 கிராம் இருக்குன்னா 1 கிராம் 7,000னா அதோட மதிப்பு எங்கே போனாலும் 70,000 தான் 916 கோல்டாக இருக்கும்போது. இதே 24 கேரட் கோல்டாக இருந்துச்சுன்னா 24 கேரட்டோட வேல்யூ ₹7,500 இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் அதே வேல்யூக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பாங்க நம்ம பியூரிட்டியை பொறுத்து. ஆனால் சில்வரை பொறுத்தளவுக்கு ஷாப்புக்கு ஷாப் அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இருக்கிறதால சில்வர் சேவிங்ஸை பற்றி நான் பெருசாக எந்த வீடியோவும் போட்டது கிடையாது. சில்வரில் நீங்கள் வந்து பொருட்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பவுலோ, டம்ளரோ அப்படின்னா அது ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூசேஜ்க்காக வாங்கிக்குவோங்க. பூஜை பொருட்களே பார்த்திங்கன்னா வெள்ளியில் நம்ம பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வச்சுருப்பாங்க. வெள்ளியில் விளக்கோ, குத்து விளக்கு, மணி, அந்த பஞ்ச பாத்திரம்லாம் வந்து வெள்ளியிலே இருக்குது. அது அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி, யூசேஜுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கிக்கோங்க. உண்மையாலுமே வெள்ளி விளக்கில் விளக்கேத்துறதுல பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் வீட்டில் வெள்ளி விளக்கில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க கண்டிப்பாக. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா குட்டியாக ஒரு விளக்கு வாங்கி நீங்கள் ஏற்றி பாருங்கள். சில்வரோட ரேட்டுமே அதிகமாக தான் இருக்குது இப்போ இருக்கிறதுக்கு. வேஸ்டேஜுமே விளக்கு, குத்து விளக்கு இந்த மாதிரி பொருட்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. கோல்டுக்கு பண்ணுற மாதிரியே ஜிஆர்டியில் மட்டும் சொல்கிறேன் பண்ணுறாங்க. மற்ற கடையை பற்றி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்யூச்சருக்காக வெள்ளி சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 கிராம் வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு போட்டு ஒரு 2 கிராம் காயினோ, 1 கிராம் காயினோ நீங்கள் வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சில்வரில் வந்து இந்த மாதிரி லாஸ்லாம் நமக்கு இருக்கிறதால நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. இப்போ கோல்டு காயின்லேயே நம்ம வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி பே பண்ணி தானே வாங்குறோம்னா நேற்று வீடியோவில் அதுக்கு நான் உங்களுக்கு உண்டான ஃபுல் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து சில்வர் அப்படி கிடையாது. ஸோ அதனால் சில்வரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கண்டிப்பாக வாங்காதீங்க. யூசேஜ்க்காக மட்டும் வாங்கிக்கோங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.